பெண்களுடைய நிலைமை ஜாகிலியா காலம். ஹரத்துக்கு ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும். சுபைகா 84 நம்பர் கேட் பக்கத்திலேயே அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. என்னிடம் பெண் குழந்தைகளை உயிரோடு குழி தோண்டி புதைத்தானா? எங்க கல்லலியால இல்ல, மக்கா முக்கர்ரமா ஹரம், ஹரம் ஷரீப். ஒரு புள்ள வெற்றது ஹராம், ஒரு மரத்தை வெற்றது ஹராம், மண்ணெடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது ஹராம், வேட்டையாடுவது ஹராம். அப்படியான ஹரம் ஷரீப்ல நபி அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னால் ஹரத்திலேயே பிள்ளைகளை புதைச்சிருக்கான் உயிரோட. அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க பெண்கள். இன்னைக்கு பெண் உரிமை பேசுறாங்களா இல்லையா? பெண்ணியம் பேசியது இஸ்லாம், உங்களுக்கு உரிமையை தந்தது இஸ்லாம். இன்னைக்கு தொழிலுங்கிறதும் அதுங்கிறதும் காலியா வரணுங்கிறதும் அப்படிங்கிறது இப்படிங்கிறதும் யாரு கொண்ட அந்த செய்தி? இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்களை விழுங்கி விடாதீர்கள். உங்களுக்கு கண்ணியத்தை தந்ததே இஸ்லாம் தான். மார்க்கம் சொல்ற முறையில உலகத்துல வாழுங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவார். குர்ஆனை பெறட்டுங்க. சூரத்துர் ரிஜால் ஆண்கள் என்பதாக ஒரு சூரா கிடையாது, ஆனால் சூரத்துன் நிசா பெண்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கியது யார்? இந்த உலகத்தில் பிறந்த ஆகப்பெரிய அற்புதமான படைப்பு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தது யார்? குர்ஆன்ல 183 இடங்களில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர். யார் வளர்த்தது? யார் வளர்த்தது? ஃபிரௌனுடைய மனைவி. ஃபிரௌனுடைய மனைவி முழு உலக பெண்களுக்கு முன்மாதிரி. ஆசியா பின்த் முஸாஹிம். யார் ஆசியா? செய்தது என்ன? ஏன் ஆசியாவுடைய பெயர் 2000 வருடங்களுக்கு முன்னால் 3000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த ஆசியாவுடைய நாமம் இன்று வரைக்கும் முழு உலக முஸ்லிம்களாலும் போற்றி புகழப்படுவதற்கு காரணம் என்ன? எதுவும் இல்லை பெண்களே, தீனுக்காக செய்த தியாகம், இஸ்லாத்துக்காக செய்த தியாகம். ஆசியாவிடம் பவுன் கணக்கில் தங்கம் இருந்ததால் ஆசியாவுடைய பெயர் நிலைக்கவில்லை. ஆசியா அரசனுடைய மனைவியாக இருந்ததால் ஆசியாவுடைய பெயர் நிலைக்கவில்லை. ஆசியா எகிப்து நாட்டு பட்டத்து மகாராணியாக இருந்ததால் ஆசியாவுடைய பெயர் நிலைக்கவில்லை. ரலியல்லாஹு அன்ஹா ஆசியா அல்லாஹ்வுக்காக உயிரை விட்டதால் இன்று வரைக்கும் பிறக்கும் குழந்தைகள்